இந்த லூசிங் இன்ட்ரெஸ்ட் இன் எவ்ரி திங், அதுதான் நம்ம டாப்பிக்காக பார்க்க போகிறோம். அதாவது இது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், ஈடுபாடு இல்லாமல் இழந்து போகிறதுக்கு பேர் தான் அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அது எனக்கு கொஞ்ச நாள் எனக்கு இருந்துச்சு. எப்படின்னா படம் பார்க்கறது கொஞ்ச நாள் முன்னாடி படம் செம்மையாக பார்ப்பேன். படம் அந்த படம் இந்த படம் கொரியன் படம் தான் பார்க்க மாட்டேன். அதை தவிர்த்து எல்லா படமும் பார்த்து டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக வந்து எந்த படமும் டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா அது மேலே ஈடுபாடு குறைஞ்சி போச்சு. அதனால இந்த மூவிஸ் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டை ஏற்றிக்கணும், நிறைய மூவிஸ் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் இருக்குது, உள்ள ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஆனால் வெளியே அந்த ஒரு எக்ஸ்பிரசிவ் பண்ண முடியல. அதனால் இனிமேல் நிறைய படங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நல்ல படங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் அந்த படத்தெல்லாம் போய் பார்க்குறேன். எனக்கு நிறைய நல்ல படங்கள் பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச படங்கள்லாம் சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நல்ல படங்கள் பார்ப்பேன். அதே வெப் சீரிஸ் இருந்தால் தாராளமாக சொன்னேன். சீரிஸ்னால் நான் பிஞ்ச் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது நல்லா பிஞ்ச் வாட்ச் பண்ணுற மாதிரி நல்ல சீரிஸாக சொன்னீங்கன்னா நான் உட்காந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு அதை பற்றின ஏதாவது வீடியோ கூட எடுத்து போடலாம். அதை பற்றி எனக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிப்போம். ஓகேங்களா? வாங்க வீடியோ கொடுக்கலாம். வீடியோ ஒரு கிளிஷேவாக இருக்கும். இந்த வர சவுண்டு மட்டும் எங்கேருந்து பிடிக்கவே முடியல, சவுண்டு ஓட்டுக்கிட்டே இருக்கு. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. ஏதாவது சவுண்டு கேட்டால் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்மளுக்கு சவுண்டை கம்மி பண்ணி எடிட்டிங் ஏதாவது பண்ணி சவுண்டை கம்மி பண்ணி உங்களுக்கு போட்டு வரேன். அது கம்மி பண்ண முடியல. கரெக்டாக பேசுகிறப்ப வாயிலே எடுத்து நங்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்குது வீடியோவில். அதனால் நம்ம அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நண்பர்களே. ஓகே, நம்ம இதில் எதை பற்றி பார்க்கலாம்? மியூசிக்கை பற்றி பார்க்கலாம். மியூசிக்குங்கிற ஒரு டாபிக் எடுத்து அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு தான் வந்தேன். டைம் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸ்டோரேஜ் எல்லாம் அப்படியே பத்திரமா இருக்குது. எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் தான் 2 தடவை வெயிட் பண்ணி பேச போகிறேன். ஓகே, அதான் சொல்லணும்னு நினச்சேன். மியூசிக்கை பற்றி பேசலாம். அந்த டாபிக் ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்கும். நம்ம அந்த டாபிக் எடுத்து இது வரைக்கும் பேசினது கிடையாது, பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி அந்த டாபிக் எடுத்துருக்கேன். மியூசிக் உங்களுக்குன்னு ஃபேவரட்டான ஒரு மியூசிக் பிளேயர் இருப்பாங்க, மியூசிஷியன் இருப்பாங்களே, அவங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி என்னோட ஃபேவரட்டான மியூசிஷியனையும் நான் கண்டிப்பாக உங்களுக்காக கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மியூசிஷியன் வந்து இந்த இவரோட இப்போ ரீசெண்டாக சாய் அபியங்கர் ரொம்ப பிடிச்சி போச்சு. நானும் ரொம்ப சின்ன பையனை வந்துட்டு இவ்வளோ ஒரு அதிகமாக பண்ணுறாதே அப்படிங்கிறது வந்து அத்தனோட உடம்புக்குள்ள தான் அவ்வளோ ஸ்டஃப் வருதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம். எனக்கு அந்த கருப்பு மியூசிக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ அந்த தனுஷோட படம் ஓம்னு ஒரு படம் வந்துருக்கு, பார்த்தீங்களா? நம்மளே சின்ன டிஷர்ட் கட் மாதிரி வந்துருந்துச்சு. அந்த இதில் வந்து பார்த்துருந்தா நல்ல மியூசிக் பண்ணியிருந்தாரு. இப்போ என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு அப்போலேருந்து சரி, அப்போலேருந்து எம்எஸ் விஸ்வநாதன்லேருந்து இப்போ இருக்கிற சாய் அபியங்கர் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மியூசிஷியன்ஸ்னால் அவங்க பீரியடில் மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னென்னா இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் அந்த வாய்ஸை ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு இறந்து போன எஸ்பிபி இறந்து போயிட்டாரு, அவரோட வாய்ஸை ரீக்ரியேட் பண்ணி பாட்டு போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டெப்ஸ் போயிட்டுருக்கு இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம். எனக்கு தெரிஞ்சு ஏஐ இதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை.
ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஹியூமன்லி வாய்ஸ்னு ஒன்று இருக்குது. ஹியூமன்னா நமக்கு ஒரு நேச்சுரல் வாய்ஸ் இருக்கும். அந்த ஹியூமன்லி வாய்ஸ் வந்து ஏஐல கொடுக்க முடியாது. அது ரொம்ப ஜெனரிக்காக இருக்கும், ரொம்ப ஜெனரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஹியூமன்லியான அந்த மேக்னட்டிசம் வாய்ஸ் அதை கொடுக்க முடியுமாங்கிற டவுட் தான். ஏன்னா அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருந்தால் தானே எந்த ஏஐக்கு எந்த ஆர்டிஸ்ட்டை போடுவீங்க? அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தால் தானே. அதனால கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த மாதிரி ஏஐல வந்து ஃபுல்லாக மியூசிக் போடுறதுங்கிறது. மேபி ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்னு தெரியல. நல்ல மியூசிக் போட அது கற்றுக்கிச்சா நம்ம கேட்க ஆரம்பிச்சிடும். சில பேர்லாம் இப்போ அதுக்கே ஆடியன்ஸ் வராங்க. எதுக்கும் பாட்டு ஓடுது, அதுக்கெல்லாம் ஆடியன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம இதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். வேறு ஒன்றும் இல்லை. மறக்காம வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜய் பரத்.